இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை 3 முறை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தை என்றபடியினால் 1 நிமிடம் எழும்பி நின்று ஆமென் ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 3 முறை வாசிக்க போகிறோம். தயவாய் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அமர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த வசனத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். சிறையிருப்புக்குள் இருக்கிற ஒரு மனிதனுடைய நிலை, 3 நிலைகளுக்குள் அவன் வேதனையை அனுபவிப்பான் என்பதை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே தியானித்தோம். நேற்றைய தினம் உபவாச ஜெபத்தில் ஏன் சிறையிருப்பு என்கிற தலைப்பில் ஒரு 3 குறிப்புகளை தியானிக்க உதவி செய்தார் கர்த்தர். நீங்கள் கேட்காதவர்கள் யூடியூப்பில் அந்த செய்தியை கேட்க உங்கள் அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சிறையிருப்பும் வாக்குத்தத்தங்களும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சிறையிருப்பும் வாக்குத்தத்தங்களும். ஆமென். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மிக அதிகமாக நேசிக்கிறார். அவர்களை 70 ஆண்டுகள் பாபிலோனின் சிறையிருப்புக்குள் அனுமதித்தார். ஆண்டவர் அந்த 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்புக்குள் இருப்பதற்கு அவர் அனுமதித்தார். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. சிறையிருப்புக்குள் அனுமதித்தார், கைவிடவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, சிறையிருப்புக்குள் அனுமதித்தார், கைவிடவில்லை. அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களோடு கர்த்தர் கூட இருந்தார். இந்த சிறையிருப்புக்குள் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுடைய 3 விதமான ஒரு கூட்டத்தை நாம் வேதத்திலே காண முடியும். ஒன்று, தேவன் எங்களை மறந்து விட்டார் என்று நினைத்த ஒரு கூட்டம். நீங்க வேதாமத்தில் வாசித்து பார்க்கும்போது அநேக இடங்களில் ஜனங்கள் அவ்விதமாக அவர்கள் நினைத்தார்கள். கர்த்தர் எங்களை மறந்து விட்டார், கர்த்தர் எங்களை மறந்து விட்டார், அவர் எங்களை கைவிட்டு விட்டார். இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. காரணம், சிறையிருப்பின் நாட்கள் அதிகமாகி கொண்டே போகிறது. சிறையிருப்பின் காலங்கள் அவர்கள் எதிர்பார்த்தபடி முடிவுக்கு வரவில்லை. 70 ஆண்டுகளுக்கு அது சென்றது. ஆகவே அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு எண்ணம், கர்த்தர் எங்களை மறந்து விட்டார். இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் அப்படிப்பட்ட உணர்வோடு கூட இருக்கலாம். கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரோ, கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரோ. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. 2வதாக அங்க இருந்த ஒரு கூட்டம் சிறையிருப்பின் இடத்தை தங்களுக்கு சொந்த இடமா அவங்க மாத்திக்கிட்டாங்க. சிலர் அங்கேயே வீடு கட்டி அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் மறுபடி எருசலேமுக்கு வரணும், இங்கே வந்து மறுபடி தங்கள் கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தில் குடியேறணுங்கிற விருப்பம் இல்லை. அங்கேயே பரவாயில்லன்னு ஒரு கூட்டம் செட்டிலாக நினைக்கிறது. 3வது ஒரு கூட்டம், அது விடுதலைக்காக ஏங்கின ஒரு கூட்டம். வாக்குத்தத்த தேசத்தை எப்படியாவது சுதந்தரிக்க வேண்டும் என்று அவர்கள் ஏங்கி கொண்டிருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே இந்த சிறையிருப்புக்கு நடுவில் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். சிறையிருப்புக்கு முன்பாகவும் கர்த்தர் வாக்கு பண்ணினார். சிறையிருப்பின் போதும் வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய மன்னன் மூலமாக 3 முறை எருசலேம் தாக்கப்பட்டு எருசலேமுக்கு விரோதமாக அவன் படையெடுத்து, ஸ்தோத்திரம், 3 முறை அவன் எருசலேமை தாக்கி 3வது முறை மிக பயங்கரமான தாக்குதலுக்குள்ள போய் முற்றிலுமாக சிறை பிடித்து கொண்டு போனான். இந்த சிறையிருப்பின் நாட்களில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோனிலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். சரித்திரம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இந்த பாபிலோனிலே இந்த எசேக்கியேல்
தீர்க்கதரிசி அவன் ஊழியம் செய்திருக்கிறான், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சிறையிருப்புக்கு நடுவிலும் கர்த்தர் நம் கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை சிறையிருப்புக்குள் இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை அங்கே கொடுக்க முடியும். ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை அங்கேயும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் வாழ்க்கையில பலவிதமான சிறையிருப்புகளை நாம் பார்க்க முடியும். ஒரு மனுஷன் சிறையிருப்புக்குள்ள போயிட்டான், அவனால விரும்பின காரியத்தை செய்ய முடியாது, அவன் நினைத்தபடி ஒன்று சாதிக்க முடியாது. காரணம் ஒரு விதமான சிறையிருப்பு. ஆமென். சிலர் மைண்ட்ல மனதளவுல சிறையிருப்புல இருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் விடுதலைக்காக ஏங்குவீர்கள் என்றால் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஒரு சிலர் கர்த்தர் மறந்துட்டார், இனி நமக்கு விமோச்சனமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருந்தார்கள். விடுதலை கிடைத்த போது ஆலயத்தை கட்டுவதற்காக ஓடி வந்தார்கள். அவர்கள் விடுதலைக்காக ஏங்கின கூட்டம், வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்ந்த கூட்டம். இன்றைக்கு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால், வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்கிற ஒரு கூட்டமாக சபை மாற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்து வாழுங்கள், நம்பி வாழுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் சொன்னதுதான், ஒரு நாளும் அவருடைய வார்த்தையிலே மாற்றமில்லை. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த சிறையிருப்புக்கு நடுவிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 3 வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க போகிறோம். 3 விதமான வாக்குத்தத்தங்களை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலே சிறையிருப்புக்குள்ள ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது, ஸ்தோத்திரம், 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். முதலாவது வெளியே வருதல், இரண்டாவது ஸ்தோத்திரம் திரும்பி வருதல், மூன்றாவது, முதலாவது வெளியே வருதல், இரண்டாவது திரும்பி வருதல், மூன்றாவது முன்போல வருதல். முன்போல வருதல். இந்த 3 அனுபவங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது குறிப்பு, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 30:8. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. நுகத்தடிகளை முறிக்கிறார். எதற்காக? பாபிலோனின் அடிமைத்தனம், அந்த நுகம் இந்த ஜனத்தின் மேல் இருக்கிறது. இவர்களுடைய கழுத்தின் மேல் அந்த நுகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் நுகத்தை அல்ல, என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த நுகத்தை ஆண்டவர் உடைக்கிறார். எந்த நுகம் நம்மேல் இருக்கிறதோ அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாவம் என்கிற நுகம், சாபம் என்கிற நுகம், இப்படிப்பட்ட நுகம் இது ஒரு மனுஷன் மேல வரும்போது அவன் அதற்கு அடிமையாக மாறிவிடுகிறான். ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். இந்த பாபிலோன் என்கிற நுகத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் வெளியிலே அழைத்து வர விரும்புகிறார். ஆமென். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சோதோம் கொமோரா என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அப்படிப்பட்ட பாவத்தின் நுகத்திலிருந்து ஆண்டவர் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வர ஆண்டவர் திட்டமிடுகிறார். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. இன்னும் தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் போதும் அங்கே சொல்லப்பட்டிருக்க 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். வெளியே கொண்டு வருகிற அனுபவம், வெளியே வருதல். ஸ்தோத்திரம். பாவத்தில் இருந்து, உலகத்தில் இருந்து, உலகத்தின் காரியங்களில் இருந்து ஆண்டவர் சபையை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். சபை என்றாலே உலகத்திலிருந்து, ஆமென், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை
இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர ஆண்டவர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். விடுதலை நமக்கு அவசியம். உங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. ஏசாயா 51:14 சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படி விசுவாசிங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் தீவிரமா ஒரு விடுதலை தேவை. எந்த காரியத்தை விட முடியலையோ இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அதுல ஒரு தீவிரமான ஒரு விடுதலையை தாங்கப்பா. 2 நாள் ஜெபம் பண்றோம், 3ஆம் நாள் திரும்பியே அதுல விழுந்து போறோம். ஆண்டவரே, அதுல ஒரு விடுதலை எங்களுக்கு வருவதாக. வெளியே வருதல். பாபிலோனிலிருந்து ஆண்டவர் இந்த தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வருவதற்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். மறுபடியும் இந்த அடிமைத்தனத்திற்குள்ள நாம் போய்விடக்கூடாது. கர்த்தர் ஒரு முறை நம்மளை வெளியே கொண்டு வர்றார். உலகம் வேண்டாம், பிசாசு வேண்டாம் அப்படின்னு நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஆனால் சில நேரங்களில் மறுபடியும் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளே தேவ ஜனங்கள் போய்விடுகிறார்கள். 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனம். அதில் இருந்து ஜனங்கள் பாடத்தை சரியாக கற்றுக்கொள்ளலை. அதுக்கு பிற்பாடும் ஆண்டவரை வேதனைப்படுத்தின போது மறுபடி 70 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 5:1 நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ள போயிடக்கூடாது. ஒரு முறை இயேசு நம்மளை ரட்சித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்மை கழுவி சுத்திகரித்தார். திரும்ப நாம் அந்த அடிமைத்தன நுகத்திற்குள்ள போய்விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தருகிற முதலாவது வாக்குத்தத்தம், இந்த பாபிலோனிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வெளியே வருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். யோவான் 8:35 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். தேவனுடைய பிரசன்னத்தில் ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்ட ஒரு மனுஷன் நிலைத்திருக்க முடியாது. உலகத்தின் காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருக்குமானால் ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க முடியாது. தேவனுடைய சபையிலே நாம் நிலைத்திருக்க முடியாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறையிருப்புக்குள்ள இருந்த இந்த ஜனத்திற்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். விடுதலை அவசியம். எந்த சுமையை சுமக்க முடியாம கஷ்டப்படுறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. சேர்ந்து வாசிப்போம். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கழுத்துல கட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கழுத்துல ஒரு கட்டு இருந்தா எதையும் செய்ய முடியாது. கர்த்தருக்காக எழும்ப முடியாது, கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாது. அதுதான் சிறையிருப்பின் அனுபவம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தூசிய உதறிட்டு எழும்பு. அப்போ இந்த கழுத்துல உள்ள கட்டு எழும்ப முடியாம சிலரை உட்கார வச்சிருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது? ஆண்டவருக்காக பயன்படக்கூடாதபடி நம்ம வாழ்க்கையில எது தடையாக நிற்கிறது? இன்னைக்கு அதை உதறி தள்ளிவிட்டு எழும்புவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அந்த கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். ஸ்தோத்திரம். கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆண்டவர் நமக்கு அதை தான் வாக்கு பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். என்ன கட்டு இருந்தாலும் அது அவிழ்க்கப்பட வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இந்த அடிமைத்தனம் ஏன் வந்தது அவர்கள் வாழ்க்கையில? ஏன் இந்த அடிமைத்தனம்? ஏன் இப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் சிக்கி கொண்டார்கள்? ஏன் வெளியே வரணும்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஏன் வரணும்? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலிருந்து விடுதலை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது.
நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே ஒரு விடுதலையை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 22ஆம் வசனத்தையும் குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25, 26, அதுக்கப்புறம் 22. ஸ்தோத்திரம். ஏன் இப்படிப்பட்ட அனுபவங்கள், அடிமைத்தனங்கள், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஸ்தோத்திரம், அதெல்லாம் வாழ்க்கையில வருது. இந்த கானான் என்கிற நோவாவின் குமாரன் சபிக்கப்பட்டவனாக போனான், சபிக்கப்பட்டவனாக போனான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் வசனத்தை பாருங்க. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். ஏன் இப்படி ஒரு அடிமைத்தனம்? 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். ஆமென். அதாவது அவசியம் இல்லாததை அவன் அறிவிக்கிறான். ஸ்தோத்திரம். தேவையற்ற ஒரு காரியத்தை, அவசியம் இல்லாததை, பக்தி இல்லாத காரியத்தை, பரிசுத்தமில்லாத காரியங்களை அறிவித்த போது அவன் தனக்குத்தானே அடிமைத்தனத்தை வருவித்து கொண்டான். அவன் வாழ்க்கையிலே சாபத்தை அவன் வருவித்து கொண்டான். அநேக நேரங்களில் அவசியமில்லாத காரியங்களில் ஆமென் நாம் ஈடுபடும் போது நம்முடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திற்குள் போய்விடுகிறது. இந்த கானான் அவசியமில்லாததை அறிவிக்கிறான். ஒரு குறையை கண்டுபிடிக்கும் போது அதை இவனே நிவர்த்தி செய்திருக்கலாம். மற்ற 2 சகோதரர்கள் செய்தது போல இவன் செய்திருந்தால் ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆனால் அதை அவன் கண்டது மாத்திரமல்ல, அதை அறிவித்தான் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வெளியில இருந்தவர்களுக்கு அறிவித்தான். இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் போவதற்கு காரணம் ஆமென் அவசியமில்லாத காரியங்களிலே நம்முடைய கவனத்தை நாம் திருப்பும் போது, நமக்கு தகுதியற்ற காரியங்கள்ல, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள்ல நாம் நம்முடைய கவனத்தை திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திற்குள் போகுது. இரண்டாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏன் அடிமைத்தனம் வருகிறது? ரோமர் 6:16 நாம் வாசித்து பார்க்கும்போது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஸ்தோத்திரம். இரண்டாவது, அடிமைத்தனம் எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் நம்முடைய ஒப்பு கொடுத்தலை பொறுத்து தான் வருகிறது. நாம் நீதிக்கு, பரிசுத்தத்துக்கு, தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை எப்பொழுதும் இருக்கும். நாம் அநீதியான காரியத்திற்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவ காரியங்களுக்கு, ஸ்தோத்திரம், கர்த்தர் விரும்பாத காரியங்களுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது அடிமைத்தனம் நமக்குள் வருகிறது. உங்களை அடிமைகளாக எதுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மிக முக்கியமான வசனம். ஸ்தோத்திரம். எதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? நம்முடைய ஒப்பு கொடுத்தலை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் ஆமென் அடிமைத்தனத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதைத்தான் செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதை செய்யத்தான் செய்வோம். எதுல நம்ம கமிட்மெண்டோட இருக்கிறோம்? இன்னைக்கு அநேக நேரம் தடுமாறி அநேகர் போற காரணம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், பலவிதமான சோசியல் மீடியாவில் அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையே கெடுத்து கொள்ளுகிறார்கள். அதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. தவறான காரியங்களை பார்ப்பதற்கு, தவறான காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது ஆமென் அந்த ஒப்பு கொடுத்தலை பொறுத்து தான் அடிமைத்தனமா விடுதலையா? நாம் நீதிக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் விடுதலையும் சமாதானமும் இருக்கும். நம்முடைய ஒப்பு கொடுத்தல் கரெக்டா இருக்கணும். தானியேல் தன்னை தீட்டுப்படாதபடிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆகவே அவன் விடுதலையோடு அந்த இடத்துல ஜெயத்தோடு வாழ முடிந்தது. சூழ்நிலைகள் எவ்வளவு நம்மை தடுமாற பண்ணினாலும்
ஆமென். நம்முடைய ஒப்பு கொடுத்தல் சரியா இருக்கும்னா, இன்னொரு விதத்துல சொல்லனா நம்முடைய தீர்மானம் அல்ல நம்முடைய அர்ப்பணம், இதுல நம்ம உறுதியா இருந்தா ஆண்டவர் நிச்சயமா நம்ம எந்த இடத்திலும் பாதுகாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம குறை சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க ஏன் அனுப்புனீங்க? என்னால இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாதுன்னு உமக்கு தெரியும், பிறகு ஏன் அதற்குள் என்னை அனுப்பினீர்? சிலர் ஆண்டவரை பார்த்து கொஸ்டின் பண்ணிட்டு உட்கார்ந்துருவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், வசனத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு, பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எது சரி எது தவறு என்பது நமக்கு தெரியும். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். தானியேல் 1:8 குறித்துக் கொள்ளுங்கள். தன் இருதயத்தில் எடுத்த அந்த தீர்மானம், அவனுக்குள் இருந்த அந்த ஒப்பு கொடுத்தல், அவனுக்குள் இருந்த அந்த அர்ப்பணம், அதை கடைசி வரை அவன் காத்து கொண்ட போது கர்த்தர் அந்த தானியேலை பாபிலோன் தேசத்திலேயே ஆண்டவர் உயர்த்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தானியேல் 6:28 கடைசியில சொல்லுகிறது, ஆமென், 3 ராஜாக்களுடைய காலங்கள்ல, தரியுவின் ராஜ்யபார காலம், கோரேசுடைய ராஜ்யபார காலத்துல, இந்த ராஜாக்கள் நாட்கள்ல தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். 1 இங்க சொல்லப்பட்டிருக்கு தரியு, 2வது கோரேஸ். இந்த 2 ராஜாக்களுடைய நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய ஒப்பு கொடுத்தல் சரியாயிருந்தது. இன்றைக்கு நான் ஜபம் பண்ணுவேன்னு ஒப்பு கொடுத்தா ஜபம் பண்ணிடணும். இன்றைக்கு நான் ஊழியம் செய்வேன், சர்ச்சுக்கு தான் போவேன்னு ஒப்பு கொடுத்தா கண்டிப்பா கர்த்தர் அதை நிறைவேற்ற உதவி செய்வார். உங்க மனம் எதை எப்படி ஒப்பு கொடுக்கிறது? சில நேரம் ஒப்பு கொடுக்கும் போதே ஒரு ஆசிலேஷன்ல இருப்போம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானா இன்னைக்கு எங்களை ஆலயத்துக்கு கொண்டு போகும். அப்படி ஜெபம் பண்ணவே கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் அவருடைய சித்தம். ஆமென். நம்முடைய கண்ணை மூடுற வரைக்கும் நம்ம கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட இதை கேட்கலாம் உரிமையோட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க கண்ணை மூடுற வரைக்கும், எங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உங்களை சபையில் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆகவே நம்முடைய ஒப்பு கொடுத்தலை பொறுத்து அது அடிமைத்தனமா அல்லது நம்முடைய விடுதலையான வாழ்க்கையா என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். 3வது கலாத்தியர் 4:9 வரும்போது, கலாத்தியர் 4:9 நிருபங்களை நல்லா வாசிக்கும் போது நிறைய சத்தியங்கள் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறார். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, சேர்ந்து வாசிங்க, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஸ்தோத்திரம். மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி. எதற்கு? 3வது, ஏன் அடிமைத்தனம் வருகிறது என்றால், விட்டு வந்த வழிபாடுகள் அல்லது உலக வழிபாடுகள், விட்டு வந்த வழிபாடுகள். நம்ம நிறைய விஷயங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது விட்டு தான் வந்திருக்கிறோம். உலக வழிபாடுகள், ஸ்தோத்திரம், நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இதெல்லாம் நம்ம விட்டு வந்தாச்சு. ஸ்தோத்திரம். இதை மறுபடி ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம திரும்ப அதை எடுத்தோம்னா அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவோம். ஆகவே தான் பவுல் இந்த சபையை, ஸ்தோத்திரம், இந்த நிருபத்தை எழுதும்போது மிக கண்டிப்போடு ரொம்ப வேதனையோடு எழுதுறார். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? இவ்வளோ பாடுகளை வீணா பட்டுட்டீங்களா என்றெல்லாம் கலாத்தியர் 3:3-4 பவுல் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாரம்பரியங்கள், உலக வழிபாடுகள், ஸ்தோத்திரம், முன்னோர்களுடைய வழிபாடுகள், இதையெல்லாம் விட்டு பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? மனித கொள்கைகளை எல்லாம் விட்டு வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அதை நாம் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அடிமைத்தனம் வர்றதுக்கு 3வது ரீசன், காரணம், விட்டு வந்த வழிபாடுகள், விட்டு வந்த காரியங்கள், வேண்டாம் என்று ஒதுக்கி வந்தோமே, மறுபடி அதை போய் நாம் செய்வது. ஸ்தோத்திரம். அப்படி நாம் போகும்போது அந்த வாழ்க்கையை தான் பின்மாற்றமான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 6 6 வசனம்,
அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் தேவனுடைய நல் வார்த்தையும் ருசி பார்த்து மறுதலித்து போனோம். ஆண்டவருடைய வார்த்தையை தெரியும், வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ ஒரு கட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது திரும்ப விட்டு வந்த அந்த வழிபாடுகளுக்குள்ள, விட்டு வந்த சில பாரம்பரியத்துக்குள்ள, வேண்டாம் என்று ஒதுக்கி வந்த சில காரியத்துக்குள்ள நாம் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை மறுபடி அடிமைத்தனத்திற்குள் போகிறது. அநேக நேரங்களில் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிற காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட அடிமைத்தனம் நம்மளை அறியாமலே நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி, பைபிள் சொல்கிறபடி செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே அடிமைத்தனத்திற்குள்ளே போய்விடாம எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பைபிள் சொல்லுகிறபடி வேத வசனத்தின்படி செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். 2வது வாக்கு தத்தம், இந்த சிறையிருப்பில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் திரும்பி வருதல், திரும்பி வருகிறதை குறித்த வாக்கு தத்தம். எரேமியா 30ஆம் அதிகாரம், எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10ஆம் வசனம், ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து, எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. ஆமென். 3ஆம் வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். திரும்பி வருகிற ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். மறுபடியும் உங்களை திருப்பி கொண்டு வருவேன். இந்த ஜனத்தை ஆண்டவர் கைவிடவில்லை. எந்த தேசத்தில் கொண்டு போய் நாட்டுவேன் என்று வாக்கு பண்ணினாரோ, நாட்டி இருந்தாரோ, மறுபடியும் அதே தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஆமென். ஒரு அமைதியான ஜீவியம், போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார். 70 ஆண்டுகள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், 70 ஆண்டுகள் நீங்கள் பட்ட நெருக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் நீங்க படுகிற கஷ்டங்கள், போராட்டங்களுக்கு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்த வாக்கு தத்தமாகிய நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன வார்த்தை தெரியுமா? அந்த நல்ல வார்த்தை, திரும்ப உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? திரள் கூட்டமான ஒரு மக்களை ஆண்டவர் இந்த சபைக்கு திரும்ப கொண்டு வர போகிறார். ஏற்கனவே வந்தவர்கள், ஆமென், வராதவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவாராக. நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த சபையில் கால் வைத்த ஒருவர் கூட இந்த இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடாது, திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். நம்முடைய கண்கள் காண கர்த்தர் அதை செய்வார்.
திரும்பி வர வேண்டும். தேவ சித்தத்துக்கு நேராக திரும்பி கர்த்தர் அவர்களை கொண்டு வருகிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணின ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு மறுபடி அவர்களை கொண்டு வருகிறார். இந்த கானானை, இந்த இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்குறித்து சத்துருக்களை எல்லாம் துரத்தி அவர்களை முறியடித்து ராஜ்யங்களை ஜெயித்து கானான சுதந்தரித்தாங்க. ஆமென். சும்மா சுதந்தரிக்கல, 40 வருஷம் சுத்தி வந்து அடுத்து போராட்டம், பிரச்சனை, அடுத்தவங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஏராளமான தடைகள், பலவிதமான ராஜாக்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வந்தது. எல்லாத்தையும் முறியடித்து யோசுவாவின் நாட்கள்ல அதை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்தரித்த தேசத்துல இருந்த அந்த கால்கள் இப்போ பாபிலோனில போய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் முன் குறித்த இடத்துல தான் என்னை ஆராதிக்க வேண்டும். 137ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல தான் அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கலாய்க்கிறாங்க. அந்நிய தேசத்துல நாங்கள் கர்த்தருடைய பாட்டை பாடுவது எப்படி? மிக பழமையான ஆங்கில பாடல் நமக்கு தெரியும். பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்கிற ஒரு ஆங்கில பாடல் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல். அந்த சங்கீதம் அப்படியே அந்த பாட்டில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஹல்லேலூயா. திரும்பி வாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறார். இரண்டாவது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் திரும்பி வருதல். முதலாவது வெளியே வருதல், இரண்டாவது திரும்பி வருதல். ஆண்டவர் அப்படித்தான் தம்முடைய ஜனத்தை அழைக்கிறார். திரும்பி வரும்போது அந்த ஜனம் எப்படி வந்தது தெரியுமா? ஆமென். மனம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் இதுவரை மறுபடி அந்த விக்கிரக ஆராதனையை செய்யாதபடிக்கு அந்த 70 ஆண்டுகள்ல கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அங்கே ஏற்படுத்தப்பட்டதுதான் சினகாக், ஜெப ஆலயங்கள். ஆமென். அங்கே கூடி அவர்கள் ஆராதிப்பதற்கு தான் அந்த ஜெப ஆலயங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலும் ஜெப ஆலயங்கள் இருந்ததை, ஆமென், அதற்கு பின்பாக இருந்ததையும் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ கர்த்தர் அவ்வளவு அதிகமாய் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஏன் நாம் திரும்பி வர வேண்டும்? ஏன் நாம் திரும்பி வர வேண்டும்? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆகார் தன்னுடைய நாச்சியாரை விட்டு, சாராள விட்டு, ஆபிரகாமை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஸ்தோத்திரம். 8-9 வசனங்கள். தேவதூதன் வந்து கேட்கிறான், ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இவனுக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியாதா? எங்கிருந்து வர்ற, எங்கே போற? கேட்டது 2 கேள்வி. பதில் என்ன வந்தது தெரியுமா? ஸ்தோத்திரம். பதில், அவள் சொல்லுகிறாள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன், ஓடி போகிறேன். எங்கே இருந்து வருகிறாய் என்பதற்கு மட்டும்தான் பதில் இருந்தது ஆகார் இடத்துல. எங்க போகிறாய் என்பதற்கு அவளிடத்தில் பதில் இல்லை. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆமென். ஏதோ போயிட்டு இருக்கு, வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன பண்றீங்க? ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ போயிட்டு இருக்கு என்று சொல்லக்கூடிய நிலையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கலாம். இந்த ஆகாரின் வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிடுகிறார். கர்த்தர் குறுக்கிடுறார். இதுவரைக்கும் ஆண்டவர் விட்டுட்டார், இப்பதான் அவளோடு பேசுகிறார், குறுக்கிடுகிறார். அவள் சொல்கிறார், நான் சாராயை விட்டு தான் ஓடி போறேன். 2வது கேள்வி, எங்க போற? போற இடம் என்னது அது தெரியல. அவள் அதை குறித்து பேசவே இல்லை. அப்போ அந்த தூதன், கர்த்தருடைய தூதன் அவளுக்கு சொல்லுகிறார், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய், ஆமென், அந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள், திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அப்ப ஏன் திரும்பி வரணும்னா, தேவனுடைய பிள்ளைகளே, 2 கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு கேள்விக்கு தான் பதில் அவளிடத்தில் இருந்தது. இன்னொரு கேள்வி, டெஸ்டினேஷன், எங்க போறீங்க, ஆமென், நீங்க போக ரீச் ஆகிற இடம் என்ன அது தெரியல.
இன்னைக்கு உலக மக்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்கு. இன்னொரு கேள்வி, எங்க போகிறீங்க, உங்க வாழ்க்கை எங்க போய் முடியும்னு கேட்டா உலக மனுஷனுக்கு தெரியாது. அந்த பதில் நம்மிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் திரும்பி வரணும் தெரியுமா? முதல் குறிப்பு, தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை ஆகார் மூலமா வைத்திருக்கிறார். இஸ்மவேல் மூலமாக ஒரு சந்ததியே வரப்போகிறது. இது அவளுக்கு தெரியாது. நானோ ஒரு அடிமை பெண் என்று தான் தன்னை நினைக்கிறார். திரும்பி வந்தாதான் தேவனுடைய நோக்கம் புரியும். எதற்காக திரும்பி வர கர்த்தர் அழைக்கிறார் ஆகாரே, ஒரு கேள்விக்கு தான் உன்கிட்ட பதில் இருக்கு. இன்னொரு கேள்வி தேவனுடைய நோக்கத்தை சார்ந்த கேள்வி. எங்கே போகிறாய்? அது எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்ற, அதனால தான் நீ திரும்பி வா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்மளை கொண்டு வர்றார். எதுக்காகனா தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக, அல்லது தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அவர் சமூகத்திற்கு கொண்டு வருகிறார். திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு திரும்பி வாருங்கள் என்கிற வாக்குத்தத்தம். இரண்டாவதாக எரேமியா 31:16 நாம் வரும்போது, கடைசி பகுதி, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். சத்ருவின் தேசம் பாபிலோன்ல இருந்து ஏன் திரும்பி வரணும்னா, கிரியைகளுக்கான பலனை பெற்றுக்கொள்ள. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லாமா? ஏன் நாம் திரும்பி வர வேண்டும்? இந்த வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் செய்த ஜெபத்திற்கான, தேவனுக்காகப்பட்ட பிரயாசத்திற்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை திரும்ப அழைக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, அழைப்பை நாம் புரிந்து கொள்ள இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த காலை நேரத்தில் ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் உணர முடிகிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கிரியைகளுக்கு கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு. நீங்கள் இந்த சபையில் படுகிற பிரயாசங்கள், ஆமென், நீங்கள் தேவனுக்காக படுகிற பிரயாசத்திற்கு பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் திரும்ப நம்மை அழைக்கிறார். திரும்பி அந்த ஜனம் வரும்போது பிரயாசம், கிரியைகள் எல்லாவற்றுக்கான பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுவரை எவ்வளவோ பிரயாசப்பட்டு பலனை பார்க்காம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துக்கு திரும்பி வர உங்களை ஒப்பு கொடுங்கள். மறுபடி தேவனோடு ஒப்புரவாக உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவ சபையோடு ஐக்கியப்பட உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பலன் அவரிடத்திலிருந்து அவரோடு கூட வரப்போகிறது. கிரியைகளுக்கான பலனை பெற்றுக்கொள்வதற்கு மறுபடி தேவ சித்தத்துக்குள்ள வாங்க, திரும்ப ஜெப வாழ்க்கைக்குள்ள வாங்க, திரும்ப அந்த அர்ப்பணத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க கிரியைகளுக்கு பலனை நீங்கள் பார்க்க வேண்டும். யோபு எதை விசுவாசித்தானோ அதை காண்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். அவனுடைய விசுவாசத்தை பொறுத்து அவன் வாழ்க்கையில கர்த்தர் கிரியைகளை செய்தார். இன்றைக்கு நாம் எதை விசுவாசித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், இதற்கான பலனை நாம் நிச்சயம் பார்த்தே ஆக வேண்டும். கையில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. திரும்பி வரும்போது கர்த்தர் அதற்கான கிருபையை தரார். மூன்றாவது, ரூத்தின் புஸ்தகம் 1:6 வாசிக்கிறோம். அந்த ரூத், அந்த குடும்பம் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தார்கள். அப்படிதான் அந்த வசனம் முடியுது. 1:6 திரும்பி வர்றாங்க, பெத்லகேமுக்கு திரும்பி வர்றாங்க. எதற்காக? மூன்றாவது, ஏன் திரும்பி வரணும்னா, இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்ள. உங்க வாழ்க்கையில இழந்து போன சகல ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள திரும்பி வாங்க. இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன்ல இருந்து கானானுக்கு திரும்பினார்கள்.
இழந்த எல்லாத்தையும் மறுபடி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன நிறைய ஆசீர்வாதங்கள், நீங்கள் தொலைத்த ஆசீர்வாதங்கள் மறுபடி நீங்கள் சுதந்தரிக்கண்டா, திரும்பி வாருங்கள். தேவ பிரசன்னத்துக்குள்ள திரும்பி வாங்க. அந்த ஜெப வாழ்க்கையை மறுபடி தொடருங்க. எதை விட்டோமோ அதை மறுபடி செய்யணும். கர்த்தர் இழந்த எல்லாத்தையும் நமக்கு திரும்ப தருவார். ஆனால் திருப்பி தரும்போது நம்ம ஆண்டவர் கூட 1 மடங்கு தர வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு வாழ்க்கையில இழந்ததை மட்டும் திரும்ப கொடுக்கல. ஆமென். இரட்டிப்பாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாம் 2 மடங்கு. ஆமென். இந்த காலை நேரத்தில் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் அந்த பிரதிஷ்டைக்கு மறுபடி திரும்பி வந்தீங்கன்னா, கர்த்தரோடு உள்ள உறவுக்கு நேரா மறுபடி திரும்பி வந்தீங்கன்னா, ஆமென், உங்களுக்கு அவருக்குள்ள உறவு கொஞ்சம் கட்டாயிருச்சு, மறுபடி அதை சரி செஞ்சு திரும்பி வந்தா இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக, சிறையிருப்பில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் முன் போல வருதல். எரேமியா 30ஆம் அதிகாரம், எரேமியா 30ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் கடைசி பகுதிக்கு வாங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் கடைசி பகுதி, நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். எல்லாரும் சொல்லுங்க, அரமனை முன் போல. ஆமென். முன் போல. ஆண்டவர் கொடுத்த 3வது வாக்குத்தத்தம் முன் போல வருதல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதி நிலைமைக்கு நம்ம திரும்பி வரணும், பூர்வ காலத்துக்கு நம்ம திரும்பி வரணும். 20ஆம் வசனத்தில் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சோ, அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல எவ்வளவு வைராக்கியமா இருந்தோமோ, அதே நிலைமைக்கு திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அந்த முன் போல வருகிற அனுபவம், முன் போல வருகிற அனுபவம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஸ்தோத்திரம், 22:10, முன் போல நம்ம வாழ்க்கை வரணும்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். முதலாவது அழுது ஜெபிக்கணும். உங்க வாழ்க்கை முன் போல வரணும், முன்னால மாதிரி பிரகாசிக்கணும், எழும்பணும், கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அழுது ஜெபிக்கணும். சிறைப்பட்டு போன நம்ம வாழ்க்கைக்காக ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். நம்ம வாழ்க்கையை நினைச்சு நம்ம ஒரு நாள் கண்ணீர் வடித்த, ஆண்டவரே என் வாழ்க்கையில முன்னால மாதிரி கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியல, மறுபடி அந்த ஜெப ஜீவியத்தை கொடுங்க ஆண்டவரே. முன் போல வருதல், இந்த வாழ்க்கை தான் எழுப்புதலின் வாழ்க்கை. ஆமென். எழுப்புதல் வந்துருச்சுன்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, முன் போல நம்ம மாறிடுவோம். ஹல்லேலூயா. அதே பக்தி, அதே வைராக்கியம், இந்த நிலைமை வருதுன்னா எழுப்புதல் வந்து விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2வது, சங்கீதம் 77, சங்கீதம் 77 11 12 குறித்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்ம விளக்கமாக தியானிக்க நேரம் இல்லை, குறித்து கொள்ளுங்கள். 77ஆம் சங்கீதம் 11 12 தேவனுடைய பிள்ளைகளை, முன் போல நம்ம வாழ்க்கை மாறன்னா, நம்முடைய வாழ்க்கை நிலைப்படன்னா. 2வது, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். 2வதாக, ஆமென், கடந்த காலத்தில் பூர்வ நாட்கள்ல கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைத்து பார்க்கணும். கர்த்தர் நம்மை பயன்படுத்தின விதங்களை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். தாவீது தன் வாழ்க்கையில் அதை நினைத்து பார்த்தான். அவன் மறுபடியும் தன்னை சரிப்படுத்தி கொண்டான். சாலமோன் அந்த பூர்வ காலத்தை நினைக்க தவறிட்டான். அவன் மனம் திரும்பாமல் போனான். யார் தன் வாழ்க்கையில கடைசி வரை அந்த பூர்வ நாட்களை, கர்த்தரனை தொட்ட ஆரம்பத்தில், என்னை ரட்சித்த ஆரம்பத்தில், அந்த காலத்தை அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய வீட்டில் 4 கார் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு கிட்டத்தட்ட பல ஏக்கர் நிலங்கள்லாம் இருக்கிறது, நிறைய ஏகப்பட்ட வயல் நிலங்கள், பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் தன்னுடைய வீட்டில் என்ட்ரன்ஸில் போகும்போது ஒரு பழைய கார் ஒன்றை வைத்திருக்கிறார். 4 காரில் ஒரு கார் இருக்கிறதிலே பழசு, இரும்பு மாதிரி தான் இருக்கு, பழைய வண்டி.
என்னன்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, இத்தனை கோடி ரூபாய் கார் இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, ஆனால் ஆரம்பத்தில் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் தான் ஓட்டத்தை ஆரம்பித்தேன். தனி மனுஷனா இந்த சென்னை பட்டணத்தில் சின்ன அளவில் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். சிறிய அளவில், யாருமே திரும்பி பார்க்காத அளவில் சாதாரணமாக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து முதல்ல வாங்கின வண்டி தான்யா. சரி, அதை ஏன் வச்சுருக்கிறீங்க? அதை தான் நீங்கள் கொடுத்துடலாமே, பயன்படாத வண்டி எதுக்கு? அப்போ அவர் சொன்ன வார்த்தை, எப்பெல்லாம் என் வாழ்க்கையில் பழச மறந்து போகிறேன்னா அன்றைக்கி நான் விழுந்துருவேன். இவ்வளோ மேன்மையில் இருந்தாலும் எப்படி இருந்து இந்த நிலைமைக்கு என்னை கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை நினச்சி பார்க்குறதுக்கு அப்பப்போ இந்த வண்டியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் நான் ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி சொல்வேன்னு சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி நம்ம செய்யணும்னு நான் சொல்ல வரல, தேவனுடைய பிள்ளைகளை நினைக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். நினைக்கணும். நினச்சி பார்க்குறேன். இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவரே என் ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக பாதுகாத்தார், எத்தனை ஆபத்துக்களில் கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தீங்கப்பா. ஆமென். அந்த ஆதி நிலைமைக்கு பூர்வகால அனுபவத்துக்கு திரும்பன்னா கர்த்தர் செய்த அதிசயமான கிரியைகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். அதான் 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை எல்லா ஜபத்திலையும் கடைசியில் நம்ம சொல்கிற காரணம் என்னன்னா, ஆமென், அடிக்கடி எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும், முன் போல வரணும். நான் 3வது புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த வசனம் ரொம்ப நம்ம இருதயத்துக்கு ஆமென் அவசியமான ஒரு வசனம். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஆண்டவரே, எங்க வாழ்நாள புதிய வாழ்நாள மாற்றம். எப்படி மாற்றம்னா, பூர்வ காலத்தில் இருந்தது போல அந்த ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் அன்றைக்கு தொடப்பட்ட போது எங்களுக்குள்ள இருந்த அந்த ஆமென் ஜெப ஜீவியம், அந்த ஊழிய தியாகம், அந்த வைராக்கியம், அதை மறுபடி நாங்க பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். இதுதான் எழுப்புதலை வாஞ்சிக்கிற அனுபவம். இந்த கடைசி காலத்துல சபை எழுப்புதலை வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை நீர் புதியவைகளாக்குவீராக. வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை கர்த்தர் புதியவைகளாய் மாற்றுவீராக. ஏதோ செய்ததையே செய்து ஆமென் சலித்து போய் ஆண்டவரே ஒரு தேக்க நிலையில் இருந்திருப்போம் என்றால் இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுவீராக. ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாள், அபிஷேகிக்கப்பட்ட நாள்ல இருந்த அந்த துடிப்பு, அந்த வைராக்கியம் குறையாமல் மறுபடியும் அந்த பூர்வகால அனுபவத்திற்குள் கொண்டு வர ஆமென் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. 3வது, முன் போல வரணும். கர்த்தரே நம்மளை திருப்புகிறார். ஆமென். கர்த்தரே நம்மை திருப்புகிறார். அவர் திருப்பலைன்னா நம்மளால திரும்ப முடியாது. திரும்பணுங்கிற வாஞ்சை இருக்கணும். கர்த்தர் நம்மை திருப்புவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபிக்கணும்னு வாஞ்சை இருந்தா ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இருந்தா அதற்கான வாசல்களை கர்த்தரே திறப்பார். நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. திருப்புகிறார், கர்த்தரே திருப்புகிறார். முன் போல வரும்போது நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள் வருகிறது. 1 ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 46:9 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு இணையானவர் இல்லை, அது சமானம் இல்லை, எனக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை முன் போல திரும்பி வரும்போது நமக்குள்ளே தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகும். தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவன் எவ்வளவு பெரியவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாகும். அவருக்கு இணைந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு ஈடு அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை.
இதெல்லாம் எப்போ வரும்னா அந்த பூர்வகால அனுபவத்துக்குள்ள திரும்பும்போது தேவனுக்கு இணையானது ஒன்று இல்லை, அவரை குறித்த வெளிப்பாடு நமக்கு வருது. தேவனை குறித்த வெளிப்பாடு சபைக்கு தேவை, ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவை. அதற்காகத்தான் இந்த சபையில் நம்ம வந்திருக்கிறோம். அவரை குறித்து அறியணும், தேவனை குறித்து இன்னும் அறியணும். அப்படி முன் போல நம்ம வாழ்க்கை திரும்பும் போது, ரெண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் எபேசு சபையை பார்த்து, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். 4ஆம் வசனத்தில் அதைத்தான் கர்த்தர் சொல்றார். 5ஆம் வசனத்தில் அதெல்லாம் திருப்பி சரி செஞ்சா, முன் போல நம்ம வாழ்க்கை வந்தா, ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆண்டவருக்காக ஆதியில் ஆமென் என்னெல்லாம் கிரியை செஞ்சோம் அதெல்லாம் மறுபடி செய்யறதுக்கு இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோட தான் பேசுறார். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. மூன்றாவது, முன் போல நம்ம வாழ்க்கை வரும்போது, ஸ்தோத்திரம், முந்தைய காலம் அதாவது பூர்வ நாட்களை போல நம்ம வரும்போது, 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை தாவீது அந்த ஜெபத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 51ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். 11ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் வரும். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியை. ஆமென். இவன் பின்வாங்கி போனான், கர்த்தரை விட்டு தூரமாக போனான். ஆனாலும் ஆவியானவர் வருத்தப்பட்டும் அவனை கைவிடல், அவனோடு தான் இருக்கிறார். எதுக்கு? நான் அவனை திரும்ப திருத்தி கொண்டு வருவதற்காக. அநேக நேரம் நம்ம கர்த்தரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மளை விட்டு விலகாமல் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை கைவிடலை, நம்மளை காண்பித்து கொடுக்கலை, நம்மளை விட்டு கொடுக்கலை, சத்ருவுக்கு முன்னால் நம்மளை காட்டி கொடுக்கலை, மனுஷனுக்கு முன்னால் நம்மளை வெட்கப்படுத்தலை. குறைவுகள் இருந்த போதும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினதற்கான ஒரு காரணம் என்னன்னா, மறுபடியும் கர்த்தர் நம்மை எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். ஆமென். மறுபடியும் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஆண்டவர் தந்த கிருபை எதற்காக தெரியுமா? எத்தனையோ இடங்கள்ல நாம் வெட்கப்பட வேண்டிய இடங்கள்ல எல்லாம் கர்த்தர் அப்படியே கிருபையினால் நம்மை பாதுகாத்தது எதற்காகனா, மறுபடியும் என்னுடைய பிள்ளை எனக்காக எழும்பி நிற்கும், மறுபடியும் அவனை நான் கட்டுவேன், மறுபடியும் ஒரு பாண்டமாய் உருவாக்குவேன், மறுபடியும் பயன்படுத்துவேன், திரும்பவும் கட்டுவேன், திரும்பவும் உயிர்ப்பிப்பேன் என்கிற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த தாவீது ஆண்டவருடைய சமூகத்துக்கு மறுபடி வருகிறார். ஆண்டவரை பார்த்து செய்த ஜெபத்தில் ஒன்று, உம்முடைய பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். பூர்வ நாட்களுக்கு சபை திரும்பும் போது, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் திரும்பும் போது, தேவனுடைய பிள்ளைகளை மூன்றாவது நடக்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியை நாம் காத்து கொள்ள முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியை நாம் காத்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியை நம்ம வாழ்க்கையில காத்து கொண்டாதான் கடைசி வரை நம்ம வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவியம் செய்ய முடியும். இந்த தாவீது தடுமாறின போதும் விட்ட அந்த நிலைமையை மறுபடி பிடிச்சுக்கிட்டான். அதான் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் அவன் கூட இருந்தார். ஆண்டவரை எடுத்துக்கொள்ளாமலும் இருன்னு என்ன அர்த்தம்? அவன் கூட தான் ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவி என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணான். ஆனால் அவனை விட்டு ஒன்று போயிடுச்சு. 12ஆம் வசனத்தில் இரட்சணியத்தின் சந்தோஷம் அவன்கிட்ட இல்லை. ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ளே போகும்போது, ஆமென், தேவனை விட்டு போகும்போது இரட்சணியத்தின் சந்தோஷம், ரட்சிப்பின் பாத்திரம், ஆமென், அதை கீழே போட்டு நொறுக்கிடுறாங்க. ரட்சிப்பின் பாத்திரம் ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. ஸ்தோத்திரம். சில்வர் பாத்திரம் எல்லாம் கீழே விழுந்தாலும் திரும்ப அது பெருசாக பாதிப்பு வராது. ஆனால் கண்ணாடியை கீழே போட்டால் நொறுங்கிடும். அது மாதிரி தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. தாவீது உடைச்சிட்டான். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்னு சொல்லிட்டு ரட்சிப்பின் பாத்திரமே உடஞ்சி போச்சு, தொழுது கொள்ள முடியலை. ஆமென். அந்த சந்தோஷம் போயிருச்சு. அப்படின்னா அர்த்தம் என்ன? பாத்திரம் உடஞ்சி போச்சு, பாத்திரம் உடஞ்சி போச்சு. அந்த ரட்சிப்பின் பாத்திரம் உடஞ்சா சந்தோஷம் போயிடும்.
சந்தோஷம் இல்லைன்னா 12ஆம் வசனத்தில் இன்னொன்று ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். உற்சாகமான ஆவி, உற்சாகமே இருக்காது தேவனுடைய காரியங்கள்ல. பைபிளை வாசிக்கன்னா தூக்கம் வரும், ஜெபம் பண்ணன்னா தூக்கம் வரும், சர்ச்சுக்கு போனா அதை விட ரொம்ப தூக்கமாயிரும். காரணம் உற்சாக ஆவி இல்லை. உற்சாக ஆவி வேணும்னா ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்பவுமே கையில ஏந்திக்கிடணுமா. பைபிள் அப்படித்தான் சொல்ல, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில பத்திரமா வச்சிருக்கணும். அதை கீழே போட்டுட்டோம்னா உற்சாகமும் போயிடும், சந்தோஷமும் போயிடும். கர்த்தருடைய பந்தியில் இன்னைக்கு நாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். ஒரு விசை நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆண்டவரை வருத்தப்படுத்தி இருந்தா, துக்கப்படுத்தி இருந்தா, ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு ஆண்டவரே காத்து கொள்ள கிருபை தாங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாங்கள் உங்களை தொழுது கொள்ளணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடி எங்களுக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள மறுபடி வருவதாக. ஆமேன். உலக கவலை, நெருக்கம், போராட்டம், பிரச்சனையில இதை நாங்க கீழே போட்டு உடைச்சிட்டோம். உற்சாகம் இல்லாம போயிருச்சு. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல உற்சாகம் இல்லை. ஆமேன். உமக்கு அடுத்த காரியங்கள்ல ஒரு சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு மறுபடி அதை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடி புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் ஏந்தி உம்மை ஆராதிக்க கிருபை தருவீராக. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில நல்ல சத்தமா ஆவியில நிரம்பி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். சிறையிருப்புக்கு நடுவில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். ரிகமா ரகந்தரபா ஷகதியந்தரபலபரபா. வெளிப்படுத்தல் 18:4 கடைசியாக கர்த்தர் சொல்லும் போது, ஆமென், பாபிலோனிலிருந்து அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, நீர் எங்கள் தந்த வாக்குத்தத்தம் வெளியே வருகிற வாக்குத்தத்தம். வலது கை உயர்த்தி எல்லாரும் இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தை விட்டு வெளியே வரணுமோ இன்னைக்கு அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி இருந்தா இன்றைக்கு ஆவியானவர் வெளியில கொண்டு வருவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஆமென். வாதைகள் அகப்பற்றாதீங்க. பாவத்துக்கு உடன்பட்டா வாதையில் அகப்படணும். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ரீபா கமா ரகா ஷகதி அந்த ரபா. எதிலையாவது உடன்பட்டா அகப்பட வேண்டிய நிலைமை வரும். ஆமென். உடன்படுகிறவர்கள் அகப்படுவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலக காரியங்கள்ல, உலகத்தின் வேஷங்கள்ல உடன்பட்டு விடாதபடி, உலக ஸ்நேகத்துல உடன்படாம நல்ல கைகளை உயர்த்தி ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்களை நீங்களே ஒரு ஆண்டவர் சமூகத்துல பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவரே, ஆமென், சில காரியங்கள்ல உடன்படுறனால வாதைகள் அகப்பட்டு போகிறோம். அகப்படாம இருக்கன்னா உடன்படக்கூடாது. ஆமென். உம்முடைய காரியத்துல உமக்கடுத்த காரியங்கள் உடன்பட கிருபத்தாங்க. ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை கர்த்தர் தருவாராக. ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை கர்த்தர் தருவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ரிமாலா ஷகந்தர கமரியாத்தலபா. ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம். தேவ ஜனமே வெளியே வா. இரண்டாவது, திரும்பி வருகிற வாக்குத்தத்தம். ஆமென். எதை நம்ம விட்டோமோ திரும்பி வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. மூன்றாவது கர்த்தர் சொல்றாரு, முன் போல வருகிற அனுபவம், பூர்வ காலத்துக்கு திரும்புகிற அனுபவம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று